அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு இனாயாஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நாம் வெஜ் பரோட்டா பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 3 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு மேலே இருக்கிற ஸ்கின்னை நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கழுவிட்டு நம்ம குக்கரில் போட்டுடலாம். சின்ன கேரட்டு கட் பண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி அதையும் நம்ம கொஞ்சம் 3 டேபிள் ஸ்பூனோ இல்லை 4-5 கூட போடலாம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப்பு தண்ணி நம்ம இதில் விட்டுட்டு சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டுடலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மாவு கோதுமை மாவு 2 கப்பு எடுத்திருக்கேன். சால்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நம்ம இதில் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம சப்பாத்திக்கு கலக்கிற மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்ல மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருந்த வெஜிடபிளை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அதில் தண்ணி இருந்துச்சுன்னா வடிகட்டி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ நாம் இதில் பச்சை மிளகா 2 சின்னதாக கட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். மல்லி இலை அதையும் நறுக்கி வச்சுருக்கேன். மல்லி இலையும் பச்சை மிளகாவும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரக பவுடர் இருந்தால் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சின்ன சின்னதாக நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி தனியாக பிளேட்டில் வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் சப்பாத்தி போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மாவு சாஃப்டாக இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ பெரிய பரோட்டா வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சமாக ரொம்ப பெரிய ரவுண்ட் இல்லாமல் ஒரு சின்ன ரவுண்டுக்கு நீங்கள் அதை தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவில் நம்ம அந்த வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே வச்சுட்டு மேலே வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் செஞ்சு தனியாக வச்சுருங்க. இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம இதை லைட்டாக உள்ளே இருக்கிறது வெளியே வராத மாதிரி மெதுவாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தியை குக் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா பட்டர் நீங்கள் சேர்த்துக்கலாம்.
நான் வந்து பட்டரு சேர்த்துக்கல, நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு நீங்கள் வெஜ் பரோட்டா செஞ்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பரோட்டா செய்யுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் செஞ்சிங்கன்னா சப்பாத்தி வந்து கருகிடும். நம்ம வெஜ் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு இதுக்கு தயிர் சட்னி செய்யலாம். மல்லி இலை கொஞ்சம், இல்லைன்னா புதினா இலை கொஞ்சம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு பச்சை மிளகா காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம், தயிர் உங்களுக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தயிர் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம ரைத்தா பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க. மல்லி இலை அதுவும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. குக்கும்பர் இருந்தால் அது கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த வெஜ் பரோட்டாக்கு ஊறுகாய், எந்த ஊறுகாய் இருந்தாலும் நல்லாயிருக்கும். தயிர் சட்னி, ரைத்தா, குக்கும்பர், நம்ம இதை வச்சு இந்த பரோட்டா சாப்பிட்லாம். ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. Thank you viewers.